ஏடிபசியில் செப்டம்பர் 21, 2025 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி ஜிம்முக்கு செல்லலாம் என்று கீழே வந்தபோது நமது விடுதியின் காவலாளி இந்தாங்கள் டீ சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவருக்கு வாங்கிட்டு வந்த டீயை கொடுத்தாங்க. லைட்டாக ஒர்க் அவுட்டை போட்டு முடித்து விட்டு சூப்பரான பொங்கல், ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோமே அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இன்றைக்கி செம வெயில். அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக வாரத்தில் 6 நாள் காலேஜுக்காக, மீதி ஒரு நாள் நமக்காக, நமக்கு பர்சனல் லைஃப்பில் என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கிட்டு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தாங்க. அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன். அப்படியே டீயை குடித்து விட்டு டீ என்பது என்னடா இத்தனை டீ குடிக்கிறான்டா இவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் குடிக்கிற டீ எல்லாமே பாசிபிள் இருக்குது அப்படின்னா நான் நாட்டு சக்கரை டீ மட்டும் தான் குடிப்பேன். நாட்டு சக்கரை டீ வந்து அது ஒன்றும் அவ்வளோ டேஞ்சர்லாம் கிடையாதுங்க உடம்புக்கு. நாட்டு சக்கரை டீயை குடித்து விட்டு நம்ம வழக்கமாக கிரேவி வாங்கக்கூடிய கடைக்கு வந்திருந்தோம், வடக்கு மாதவி வீதியில். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஆமாம்ல இங்கே ஒரு எக்ஸ்போ இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெஸி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு எக்ஸ்போர்ட் பிராண்ட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எக்ஸ்போ தான். 1 கிலோ துணி 1000 ரூபா. நம்ம 1/4 கிலோவுக்கு துணி எடுத்தோம் அப்படின்னா அது 250 ரூபா கொடுத்தா போதும். இந்த மாதிரி வெயிட் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படிடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டாக கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து டேரிஃபை ஏற்றிட்டாங்க. ஸோ டேரிஃபை ஏற்றின காரணத்தினால 50% டேக்ஸ். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில் போக வேண்டிய கிளாத்ஸ் எல்லாமே ஷிப்யார்டில் இந்த இது சொல்லிங்களா போர்ட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கலில் இருக்கிற ட்ரேடர்ஸ்லாம் இவங்களை அணுகி இவங்ககிட்ட இருந்து அந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிளாத்ஸை இவங்க ரீட்டைலில் எடுத்து இந்த மாதிரி மண்டபங்களில் பிராண்டடாக விற்கிறாங்க. இது எல்லாமே 100% பிராண்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இது பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும் எம்ஆர்பி. ஸோ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து எம்ஆர்பி 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இதுவுமே வந்து கூல் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து இந்தியன் பிராண்ட் தான். இது அதானி குரூப்ஸோடைய மேனுஃபேக்சரிங் பண்ண தான். அது இல்லாமல் ஜிஏபி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு பிராண்டே இருக்குது. அது வந்து கம்போடியா, வியட்நாம்லலாம் இது இருக்குது. இது இந்தியாவுக்காக ஏற்படுத்தினது. இதில் ஒரு கிளாத்தை பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியே செம்மையாக இருக்குது. இது வந்து 480 கிராம் வந்துச்சு. இது பார்த்தீங்களா 480 கிராம். ஆனால் இது வந்து 480 ரூபா. நம்ம 1 கிராம் 1 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறனால 3000 ரூபா ஒர்த்து இருக்கக்கூடிய இந்த பேண்ட்டை வந்து நம்ம 400 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே நான் வாங்கலை, ஜஸ்ட்டு கம்மியான பொருள் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கிரேவியை வைத்து மதிய உணவை சாப்பிடலாம். ஏன்னா விடுதியில் இன்றைக்கி ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் மோர் தான். ஸோ அந்த கிரேவியை வச்சு சாப்பிட்றப்போ அப்படியே நிம்மதியாக இருந்துச்சுங்க. வாரத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. சண்டே ஒரு நாள் எதுக்காக ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் சண்டே லீவ் கொடுக்குறது. ஸோ நீங்களும் சண்டே வர்றப்போ ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.